கூத்து பைங்கிலி ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவை 13ஆம் நாள் பாசு. புள்ளின் வாய் தீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் மாவை களம்புக்கா வெள்ளி எழுந்து ஏலம் முருங்கிற்று உள்ளும் செலுமினகான் மோதரி கண்ணினான் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னானா கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். மலரை போன்றும் மானை போன்றும் அலைய கண்களை கொண்ட பெண்ணே, பாகாசுரன் வாயை பிளந்து கொண்டவனும் கொடிய அரக்கனாய ராவணின் தலைகளை அம்புகளால் கொய்தனுமான நாராயணனுடைய கீர்த்தியை பாடிக்கொண்டு சென்று பெண்கள் எல்லோரும் பாவை நோன்பு நோக்கும் இடத்தை சேர்ந்துள்ளார்கள். சுக்கிரன் முளைத்து குருவும் அறிந்துவிட்டது. பறவைகள் கூச்சலோடு பறந்து கொண்டிருக்கின்றன. நல்ல நாளான இன்று நீ கள்ளமில்லாமல் எங்களுடன் கூடி உடல் குளிர நீராடி மயிலாது இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே. எழுக எழுக விரைந்து எழுந்து எளியே வருக.